வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விவரம். அதாவது வருகின்ற ஜூலை 28 முதல் ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்கின்றன. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணி முதல் 10 மணி வரை ஆன்லைன் ஜோதிட வகுப்பு. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஸோ எங்கேருந்து வேணாலும் இதை அட்டன் பண்ண முடியும். கூகுள் மீட் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஜோதிட வகுப்பு. வகுப்பு ரொம்ப தெளிவாக இருக்கும். 6 மாத காலம் இந்த ஜோதிட வகுப்பு அப்படிங்கிறது. அந்த 6 மாத காலத்தில் உங்களுக்கு பாரம்பரிய ஜோதிடம் மற்றும் நாடி ஜோதிடம் அப்படிங்கிற 2 வகையான ஜோதிடத்தை நீங்கள் கற்றுக்க முடியும். இந்த 6 மாதம் கழித்து நீங்கள் வெளியே போகிறப்ப கண்டிப்பாக ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஜோசியர்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தெளிவாக இருக்கும். ஜோதிடம், அடிப்படை ஜோதிடம், ஜோதிட கணிதம், அதாவது ஜாதகத்தை எப்படி கணிப்பது அப்படிங்கிற ஜோதிட கணிதம் ப்ளஸ் ஜாதகத்தை பலன் சொல்வது, அது எல்லாமே ரொம்ப தெளிவாக கொடுக்கப்படும். ரொம்ப குறிப்பாக நிறைய ஜாதகங்கள் போட்டு உங்களுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். அதுதான் விஷயமே. ஏன்னா நிறைய இடங்களில் ஜாதகங்கள் நிறைய போட்டு ஆய்வுகள் செய்கிறது கிடையாது. வகுப்புகள் மட்டும் நிறைய எடுக்கிறாங்க. ஆனால் ஜாதகங்கள் நிறைய ஆய்வு செய்கிறது கிடையாது சில இடங்களில். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஜாதகங்கள் நிறைய போட்டு உங்களுக்கு ஆய்வுகள் செய்யப்படும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னால் தாராளமாக ஸ்க்ரீனுக்கு தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். விக்னேஸ்வர ஆஸ்ட்ராலஜி சென்டர் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா ஜூன் 30 ஆரம்பித்து நவம்பர் 15 வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்க போகிறார். அதை பற்றிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த சனி பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுற ஒரு கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தால் குரு, சனி, ராகு, கேது. ஏன்னா இவங்க எல்லாமே வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். ஏன்னா சனி பார்த்தீங்கன்னா 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியை கடக்கும். அதே மாதிரி குரு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ராசியை கடக்கும். ராகு, கேதுக்கள் 18 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியை கடக்கும். அதனால தான் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது. போக இந்த ராகு, கேது, சனிங்கிறது தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களாகவும், குரு என்பவர் நன்மையை கொடுக்கக்கூடிய கிரகங்களாகவும் இருக்கிறதுனால தான் இந்த கிரகங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணுறோம். மோரோவர் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறதோ, இல்லை ஒரு சனி வக்ரம் பெறுவதோ, இல்லை ஒரு சனி ஜென்ம சனியாகவோ 7.5 சனியாகவோ ஒரு ராசிக்கு வரும் பொழுது அதை ரொம்ப பயந்து ஆக்சுவலாக எடுத்துக்கிறாங்க. பயந்து எடுத்துக்கிறத விட அதை பார்த்து ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம். ஏன் அப்படின்னா சனி கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது முன் ஜென்மத்தில் செய்த கர்ம பலன்களை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க வைக்கக்கூடியது அந்த சனி. ஸோ அந்த சனி பகவான் தன்னுடைய ராசிக்குள்ள நுழையும் பொழுது எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகிறாரோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம், அதனால் பாதிக்கப்பட்ட அதுலேருந்து எப்படி நாம் தப்பிக்க முடியுமா அப்படிங்கிற இன்னொரு பயம் ஒரு பக்கம். ஸோ அதனால தான் இந்த சனிக்கு அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனி மகர ராசிக்கு 7.5 சனியாகவும், கும்ப ராசிக்கு ஜென்ம சனியாகவும், மீன ராசிக்கு 7.5 சனியாகவும் இப்போது போயிட்டுருக்குது. இந்த போயிட்டுருக்கிற ஒரு வண்டி கரெக்டாக போயிட்டு இருந்தால் பரவாயில்ல. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா வக்ரம் ஆகுது. வருகின்ற ஜூன் 30 நவம்பர் 15, அதாவது கிட்டத்தட்ட 140 நாட்கள் வக்ரகதி அடையுது. இந்த வக்ரகதியில் ஏதாவது மாற்றங்கள் நிகழுமா? ஏற்கனவே கொடுக்கக்கூடிய அந்த ஜென்ம சனியாகட்டும் 7.5 சனியாகட்டும், அந்த சனி ஏற்கனவே கொடுக்கக்கூடிய பலன்களிலிருந்து ஏதாவது மாறுபடுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படத்தான் செய்கிறது. ஏற்கனவே சாதாரணமாக இருக்கும் பொழுது கொடுக்கின்ற பலனை விட கொஞ்சம் வக்ரகதியில் இருக்கும் பொழுது பலன்கள் கொஞ்சம் வேற மாதிரியாத்தான் மாறுது. ஸோ அந்த வகையில் இந்த 140 நாட்கள் எதை கொடுக்கும் எதை கெடுக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி,
பொதுவாக வந்து இந்த ஏழரை சனியோ ஜென்ம சனியோ யாரை பாதிக்கும்? ஏன்னா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த சனி என்பவர் ஏழரை சனி நமக்கு வந்துட்டாலே போதும், நமக்கு ஏழரை சனி நடக்குது, அதனால தான் வந்து எனக்கு எதுவுமே வந்து சரியாக நடக்க மாட்டேங்குது, என்னோட வருமானம் கிடையாது, என்னோட குடும்பம் வந்து நிம்மதியாக இல்லை, அது எல்லாமே வந்து ஏழரை சனினால தான் நடக்குது அப்படின்னு ஏழரை சனி உள்ள நுழைஞ்சிட்டாலே போதும், ராசிக்கு முன்னாடியோ பின்னாடியோ இல்லை ராசிலேயே நுழைஞ்சிட்டா போதும், உடனே எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த ஏழரை சனி தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறது. நார்மலாக அப்படி கிடையாது. ஏழரை சனி அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்படுறவங்களும் இருக்காங்க, ஜென்ம சனியால் பாதிக்கப்படுறவங்களும் இருக்காங்க. ஆனால் ஜென்ம சனி வந்துட்டாலே வந்து எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது கும்ப ராசியில் வந்து சனி நிற்கிறார் ஜென்ம சனியாக. இப்போது கும்பராசிக்காரங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்களான்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக இருக்காது. நீங்களே கேட்டு பாருங்கள். நிறைய கும்பராசிக்காரர்கள் நீங்கள் சந்திக்கிறப்ப நீங்கள் கேட்டு பாருங்கள், நீங்கள் என்ன ராசின்னு கேட்டு கும்பராசியாக இருந்தால் கேட்டு பாருங்கள், ஜென்ம சனினால உங்களுக்கு பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லக்கூடும். ஏன்னா அந்த சனிங்கிறவர் அந்த ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, ஏழரை சனியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன் கிடையாது. அவங்கவுங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகள் அவரவர்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற சனியினுடைய நிலை, ஸோ அதெல்லாம் பொறுத்து தான் வந்து உங்களுக்கு அந்த சனியினுடைய கர்ம பலன்கள் இருக்கும், உங்களை அனுபவிக்க வைக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்னு எடுத்துக்காதீங்க. உங்களோட ஜாதகத்தில் சனி எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களையும், எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறதோ அதற்கேற்றாற்போல் உங்களுக்கு கெடுபலன்களையும் வந்து கொடுக்கக்கூடியது. மேலும் ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா, ஏழரை சனி. ஏழரை சனின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 30 வயதிற்கு மேல் உங்களுக்கு ஏழரை சனி பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா சனி வந்து 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு மாறுது அப்படின்னா 12 ராசிகள் வந்து கடந்து வருவதற்கு 30 வருடங்கள் ஆகும். ஸோ ஒருவருக்கு 30 வருடங்களுக்கு மேல் வயது இருந்தால் ஏற்கனவே ஏழரை சனி வந்து ஏழரை சனினால வந்து அவர் தாக்கப்பட்டிருப்பார். ஸோ 2வது முறை ஏழரை சனி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய சனி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. தயவு செய்து பயப்பட வேண்டாம். நீங்கள் ஏழரை சனி உங்களுக்கு நடக்குது, எனக்கு எதுவுமே சரியாக நடக்கலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 விஷயம் கண்டிப்பாக கவனிக்கணும். உங்களுடைய ஜாதகத்தில் சனியினுடைய நிலை எப்படி இருக்கு? சனியினுடைய நிலை நல்லாவே இருக்கு, இருந்தாலும் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா நடப்பு தசாபுக்திகள் பாருங்க. நடப்பு தசாபக்திகள் உங்களுடைய ஜாதகத்தில் சரியான நிலையில் இல்லாமல் இருந்தால் நீங்கள் பாதிக்கப்படுவது தசாபக்தியினால தான் தவிர ஏழரை சனியினால அல்ல. ஸோ இந்த விஷயத்த முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. சனி யாரை பாதிக்கும் யாரை பாதிக்காது அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியராக புரிந்து கொள்ளுங்கள். அதற்கப்புறமா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா இந்த சனியினுடைய விளக்கம் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அடுத்து சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாக வந்து விளங்காது. ஸோ ஒருத்தருக்கு சனி ரொம்ப, இப்போது நம்ம சொல்ல போகிற பலன்களுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சனி மோசமான நிலையில் உள்ளவர்களுக்கு ஒரு தீய பலன்களையும், சனி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு வந்து நற்பலன்களையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுக்குங்க. சரி, இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி ஜென்ம சனி இப்போ வக்ரம் அடைய போகுது. ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 140 நாட்கள் எதை கொடுக்கும் எதை கெடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக இந்த வக்ரம் பெற்ற சனி எந்த வகையில் உங்களுக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னா, செயல்கள் திரும்ப திரும்ப நடக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏற்கனவே செய்த செயல்களுக்கே நீங்கள் ஒரு உழைக்கிற மாதிரியும், அதுக்கான எஃபர்ட் போடுற மாதிரியும், அதுக்காகவே வந்து உங்களோட வேலைகள் எல்லாம் வந்து செலவழிகிற மாதிரியும் ஒரு இது இருக்கும் இந்த ஒரு 140 நாட்கள். சரியா? போக ஒரு செயலை செய்தால் அதில் ரொம்ப தீவிரம் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப தீவிரம் இருக்கும். அதே மாதிரி பிடிவாதம் இருக்கும், எக்கச்சக்கமாக வந்து ஒரு பிடிவாதம். ஒரு செயலை செய்து முடித்தே ஆக வேண்டும், இதை நான் முடிக்காமல் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீவிரமும் ஒரு பிடிவாதமும் உங்கள்கிட்ட வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கும்பராசிக்கு ஜென்ம சனி அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி
யாரை பாதிக்கும் யாரை பாதிக்காதுன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சனியினுடைய நிலை எதுவோ அதை பொறுத்து தான் வந்து அமையும். இந்த பிடிவாதம் தீவிரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் இருக்கலாம். ஒரு பிஸ்னஸை நான் செய்தே தீருவேன், இந்த பிஸ்னஸை நான் கையில் எடுத்து நான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாந்தே தீருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஏற்கனவே நடிஞ்சு போன பிஸ்னஸை எடுத்து மறுபடியும் திரும்ப உயிர்ப்பிக்கலாம். ஸோ அது நல்ல ஒரு விஷயத்திற்காகவும் இருக்கலாம். இதே பிடிவாதம் தீவிரம் லாஸ் ஆகிறதுக்கும் இருக்கலாமே இல்லையா? ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் சனியினுடைய நிலை எதுவோ அதை பொறுத்து பலன்கள் மாறுபடும். போக சனி 3ஆம் இடத்தை பார்க்கும். ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு தன்னுடைய பார்வையை கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது என்ன, ஒரு வீட்டு பத்திர பதிவு ஏற்கனவே பதியாமல் வந்து ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்கிறது வந்து இப்போ கொண்டு போய் பதியலாம். இல்லை ஏற்கனவே டாக்குமெண்ட் பதிஞ்சதில் வந்து பிரச்சனையாகி மறுபடியும் அதை ரீடாக்குமெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கலாம். அதாவது செயல்கள் திரும்ப நடக்கிறது அப்படின்றது. போக ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸு அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்து மறுபடியும் அதை பிடிக்கலன்னு சொல்லிட்டு மறுபடியும் கொண்டு போய் மாற்றலாம் நீங்கள். இல்லை அந்த ஜுவல்ஸ் ட்ரெஸ் வாங்குறதுல வந்து நீங்கள் ஒரு பிடிவாதம் மற்றும் தீவிரம் இருக்கலாம். போக பிரிந்த இளைய சகோதரர் உங்களோட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செயல்கள் திரும்ப நடக்கணும் இல்லையா? அதனால பிரிந்த உங்களுடைய இளைய சகோதரர் உங்களோட வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் மிலிட்ரி போலீஸ்க்கு வந்து நான் போயே ஆவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிடிவாதத்தோடு இருப்பாங்க. அதில் ஒரு தீவிரமாகவும் இருப்பாங்க. ஸோ அதில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால தன்னுடைய ஜீவனம் அதன் மூலமாக வரணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல பிடிவாதமும் தீவிரத்தோடையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. போக சில பேர் வந்து ஒரு சில விஷயங்களுக்காக அடிக்கடி வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஒரே விஷயத்துக்காக அடிக்கடி வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல் போயிட்டு வர்ற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். போக 7ஆம் பார்வையாக வந்து கும்பராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்படிங்கும்போது 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திர ஸ்தானம் அப்படிங்கிறோம். ஏற்கனவே பார்த்த ஒரு பொண்ணோ அல்லது பையனையோ வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ அதே பொண்ணையோ அல்லது அதே பையனையோ வந்து திருமணம் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா வக்கரமாகிறதுனால செயல்கள் திரும்ப நடக்கணும். ஏற்கனவே பார்த்த பெண்ணையோ அல்லது பையனையோ வந்து திருமணம் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே மாதிரி பிரிந்திருந்த கப்பிள்ஸ், அதாவது பிரிந்திருந்த தம்பதியினர் வந்து இப்போ சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே பிரிந்தவங்க சேருவதற்கான வாய்ப்பு உண்டு. இல்லை இந்த 140 நாட்களிலேயே வந்து ஒரு தடவை பிரிந்து போய் மறுபடியும் சேருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி முடங்கிய பிஸ்னஸ், ஏற்கனவே வந்து தொழில் நடந்துகிட்டு இருந்தது ரொம்ப முடங்கிருச்சு அப்படின்னா இப்போ மறுபடியும் அதை உயிர்ப்பித்து மேலே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது ரொம்ப சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, பெரிய லெவல் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் உங்களுக்கு தாராளமாக முடங்கிய பிஸ்னஸ் இப்போது திரும்ப கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தொழிலில் பிரிந்து போன பார்ட்னர்ஸ் அவங்க திரும்ப வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே ஏதோ ஒரு மனக்கசப்புனாலேயோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகள்னாலேயோ கம்பெனியை விட்டு பிரிந்து போயிருக்காங்க. இல்லை சின்ன லெவல்லையே ஒரு கடை நடத்துகிறாங்க, 2 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அதில் பார்ட்னர்ஸோட பிரிவு இருந்தது இப்போது சரியாகி ஒன்றா சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வேலையாட்கள் யார் யார் விட்டுட்டு போனாங்களோ அவங்கெல்லாம் வந்து மறுபடியும் வந்து அந்த தொழிலை ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரே விஷயத்தையும் வந்து மறுபடியும் திரும்ப செய்கிறதுனால வந்து ஒரு விஷயத்தின் மூலமாக கிடைத்து கொண்டிருந்த ஜீவனம் இப்போது முடங்கினதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அதே மூலமாகவே வந்து ஜீவனம் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம். ஏற்கனவே புகழ் பெற்று கொண்டிருந்த ஒரு விஷயத்திலேயே வந்து இன்னும் அதிகமாக புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக மொத்தத்தில் கும்பராசி ஜென்ம சனி இந்த வக்கரம் பெறுதலையா 140 நாட்கள் எதை கொடுக்கும் எதை கெடுக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிடிவாதமும் தீவிரமும் இருந்து நீங்கள் கண்டிப்பாக அதில் நன்மை அடைவீர்கள். உங்களுடைய ஜாதகத்தில் சரியில்லாத நிலையில் இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த பிடிவாதம் மற்றும் தீவிரம் என்பது உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சொல்லப்பட்ட விஷயங்களில். ஸோ ஆக மொத்தத்தில் கும்பராசி ஜென்ம சனி வக்கரம் பெறும் பொழுது கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே வந்து சுபீட்சமாக நன்மையை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் நன்மை அடையட்டும். இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இன்னொரு நல்ல விஷயத்தோட ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சதீஷ்குமார். தேங்க்யூ.